வணக்கம் மக்களே. நேஷ்னல் மெடிக்கல் கவுன்சில் அதாவது தேசிய மருத்துவக் கழகம் நேற்றைக்கு அந்த 2025 நீட்டுக்கான அந்த கவுன்சிலிங் ஷெடியூலை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் ஸ்டேட் செலெக்ஷன் கமிட்டி இந்த தமிழ்நாட்டோட மருத்துவக் கழகம் அவங்களும் இதற்கான பணிகளை தயாரிச்சுருக்காங்க. இந்த நிலையில் இது தொடர்பாக இன்றைக்கி ஒரு செய்தியை நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. அந்த செய்தியை தான் உங்களோட இன்றைக்கி பகிர்ந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். இந்த நீட்டு 2025 தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 1,15,000 பேர் எழுதினாலும் 72,000 பேர் இதில் குவாலிஃபையிங் தகுதி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. அந்த தகுதி பெற்றவங்க நீட்டு கிளியர் பண்ணதில் சீனியர் சிட்டிசன், அதாவது 60 வயசு, 65 வயசு, 67 வயசு, இந்த சீனியர் சிட்டிசன் 3 பேரும் 35 வயதுக்கு மேற்பட்ட ஒரு 25 பேர் இந்த நீட்டு 2025 கிளியர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடிகிறது. இந்த கிளியர் பண்ணவங்களில் நேச்சுரல்பதி, ஹோமியோபதி, லேப் டெக்னீஷியன்ஸு, ஈவன் லாயர்ஸு, கிராஜுவேட்ஸு இவங்களாம் கூட இந்த நீட்டு 2025 எக்ஸாமினேஷனை பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற இந்த செய்தியை பார்க்க முடிகிறது. அதாவது இந்த கிளியர் பண்ணவங்க தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இவங்க அந்த ஓப்பன் கேண்டிடேட், அதாவது எந்த விதமான ரிசர்வேஷன், அந்த டாப் 100 அந்த மாதிரி கேண்டிடேட்டோட போட்டி போட முடியாட்டினா கூட தமிழ்நாடு அரசாங்கத்தோட 69% இடஒதுக்கீடில் இவங்களாம் வர்றாங்க அப்படிங்கிற செய்தியும் பார்க்க முடிகிறது. ஏற்கனவே மாணவர்களுக்கு தெரியும், நீட் தேர்வு எழுதுறதுக்கு வயது ஒரு தடை கிடையாது. எந்த வயதில் உள்ளவங்களும் எழுதலாம். அதே சமயத்தில் +2 முடித்தவங்க எல்லாருமே எழுதலாம். அதே சமயத்தில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. எத்தனை அட்டெம்ப்ட் வேணுமானு கொடுக்கலாம். இப்போ சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கெலாம் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் 8, 10, 15 அந்த மாதிரிலாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, இவ்வளோ தான் எழுதணும் அப்படின்னு. ஆனால் நீட்டை பொறுத்த மட்டும் அந்த மாதிரி தடைகள் எதுவுமே கிடையாது. அப்படிங்கிறதுனால நிறைய அந்த மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸு, கல்லூரி பேராசிரியர்கள் நிறைய நாட்கள் இந்த துறையில் உள்ளவங்களாம் இந்த எக்ஸாமினேஷன் எழுதி பாஸ் பண்ணுறாங்க. இது நம்ம வரவேற்போம். ஏன் அப்படின்னா கல்விக்கு வயது தடையே கிடையாது. எந்த வயசில் யார் வேணுமாலும் படித்து பாஸ் ஆகலாம் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. எல்லா மனிதனுக்குமே சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ஏதாவது சாதனை செய்யணும், அது குறிப்பாக டாக்டர் ஆகணும், மருத்துவர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருக்கும். அந்த மாதிரி இந்த வயசானவங்களாம் எழுதுகிறாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கிறது கிடையாது. இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாஸ் பண்ணவங்க குறிப்பாக அந்த சீனியர் சிட்டிசன்ஸ் 65, 68 வயசு இவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னா, இவர்கள் 7.5 இடஒதுக்கீடு இந்த அரசு பள்ளியில் படித்த அந்த மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த இடஒதுக்கீடை இவங்க அவைல் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. இதனால் உண்மையாகவே 20 வயசு, 18 வயசு முடிச்சுட்டு இந்த +2, அதாவது கடந்த ஆண்டு முடிச்சுட்டு அரசு பள்ளியில் முழுவதும் படித்த அந்த மாணவர்களுடைய வாய்ப்புகள் பறிக்கப்படுகிறதாகவும் அந்த செய்தியை பார்க்க முடிகிறது. அரசு பள்ளி இடஒதுக்கீடு, அந்த 7% இடஒதுக்கீடுனால இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் என்னெல்லாம் பயன் அடைகிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ்லேயும் ப்ரைவேட் காலேஜ்லேயும் ஃபீஸ் கிடையாது. அதை அரசாங்கமே ஏற்றுக்கொள்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அந்த சலுகையை இந்த சீனியர் சிட்டிசன் பெற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னா, இதில் வேறு என்னெல்லாம் சட்ட சிக்கல் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இவங்க பியூசி என்று அழைக்கக்கூடிய ப்ரீ யூனிவர்சிட்டி காலேஜ் அப்படின்னு சொல்லி, அதாவது இப்போ உள்ள மாணவர்களுக்கு தெரியாது, 1975 முன்னாடி வரைக்குமே +2 அப்படிங்கிற அந்த கான்செப்ட் கிடையாது. பியூசி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை வச்சுருக்காங்க. அதை வச்சுட்டு இவங்களுக்கு எப்படி அட்மிஷன் போடுறது அப்படிங்கிறது தெரியல. ஏன் அப்படின்னா அந்த என்எம்சியோட அந்த கைட்லைன்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா +2 முடிச்சிருக்கணும் அப்படின்னு இருக்குது. ஆனால் பியூசி ஈக்குவல் டு +2 அப்படிங்கிறது தெரியல. அதில் ஒரு சட்ட சிக்கல் இருக்குது. அதே மாதிரி 11th 12th பயாலஜி படிச்சிருக்கணும், பயாலஜியோ பாட்டனியோ சுவாலஜியோ படித்தவங்க எழுதலாம் அப்படின்னு என்எம்சியோட கைட்லைன்ஸில் இருக்குது. ஆனால் இவர்கள் நேச்சுரல் சயின்ஸ் அப்படிங்கிற கோர்ஸ் படிச்சிருக்காங்க. அந்த நேச்சுரல் சயின்ஸ் ஈக்குவல் டு இந்த பயாலஜி, பாட்டனி, சுவாலஜி ஈக்குவலா அப்படிங்கிறது தெரியல. அப்படிங்கிறதும் ஒரு சட்ட சிக்கல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஹெல்த் செக்ரட்டரி அவங்க அஃபீஷியல்ஸ்லாம் நேற்றுக்கு இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் இதில் பார்க்க முடிகிறது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸு அட்மிஷன் போட்டு காலேஜில் சேர்த்தா கூட இந்த 5.5 வருஷ கோர்ஸு அப்படிங்கிறது மிகப்பெரிய கடினமான ஒரு கோர்ஸு. இதில் நிறையா ஹவர்ஸ் ஒர்க் பண்ணணும், நிறையா படிக்கணும். அது இவங்களுடைய வயது அதுக்கு ஒத்துழைக்குமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி அப்படின்னு பார்க்க முடிகிறது. இவங்களால ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இடையில பிரேக் ஆனால் இது இன்னொரு இளைஞனுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை தட்டி பறிக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறதை பார்க்க முடிகிறது. அதற்கு மேலே இவங்க என்ன காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவர்களால் இது முடிச்சுட்டு 5 வருஷம் காலேஜ் முடிச்சுட்டு 24 hours அந்த எமர்ஜென்சி அவசர கால அந்த சிகிச்சை அதெல்லாம் இவங்களால் அளிக்க முடியுமா
அதை இவங்க வந்து தவிர்த்துட்டாங்கன்னா அது வேஸ்ட்டு. ஏன் அப்படின்னா ஒரு அரசாங்கம் ஒரு டாக்டரை உருவாக்குறதுக்கு லட்சக்கணக்கில் செலவு செஞ்சு தான் ஒரு டாக்டரை உருவாக்குறாங்க. அப்படியாப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் இவங்களாம் வந்து இவங்களால் வந்து படிக்கிறது வந்து ஒரு முக்கியம் கிடையாது, அது வந்து ஒரு தவறு கிடையாது. ஆனால் அவர்களால் வந்து நல்ல செயல்பட முடியுமா? காலேஜ் முடிச்சுட்டு ஒரு இளைஞன், ஒரு 25 வயசு இளைஞன், 30 வயசு இளைஞன் ஈக்குவலாக இவங்களால் வந்து செயல்பட முடியுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது. அதே மாதிரி இவங்க வந்து அந்த 69% இடஒதுக்கீடு, 7.5% இடஒதுக்கீடு, அதில் உள்ள அந்த கன்செஷன் அது எல்லாமே இவங்க அவைல் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதை பார்க்க முடியுது. இதனால் வந்து ஒரு ஏழை மாணவன் பாதிக்கப்படுறான் அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. தமிழ்நாடு அரசு வந்து 2019 இந்த 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்ததுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அரசு பள்ளி மாணவர்களால் வந்து நகரத்தில் படிக்கக்கூடிய இந்த சிபிஎஸ்சி பள்ளி, மெட்ரிகுலேஷன்ஸ் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஈக்குவலாக நீட் பயிற்சி பெற்று அவங்களால காம்படிட் பண்ண முடியாது, போட்டியிட முடியாது அப்படிங்கிறக்காக தான் அந்த முந்தைய அரசு வந்து இந்த 7.5% இடஒதுக்கீடு, இடஒதுக்கீடு கொண்டு வந்தாங்க. அதை இந்த மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ் இவங்களாம் வந்து அபகரிக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடியுது. அப்போ இதுக்கு வந்து ஏதாவது ஒரு மாற்று கொண்டு வரணும் அப்படின்னு லீகல் எக்ஸ்பர்ட்ஸ், அதாவது சட்ட வல்லுநர்களுடைய அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிருக்காங்க, விவாதிச்சுக்கிருக்காங்க, யோசிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடியுது. இதுலேருந்து நாம் தெரிஞ்சக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, மாணவர்களுக்கு வந்து இப்போ ஒரு இந்த நீட்டு தேர்வில் நீங்கள் வந்து ஒரு குறைந்த மார்க்கு, ஒரு கம்மியான மார்க்கு 480 460 எடுத்திருக்கீங்க, நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் உங்களுக்கு சீட்டு கிடைக்காட்டினா கூட தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள், தயாராகுங்க. படிக்கிறதுக்கு வயது, கல்வி கற்பதற்கு வயது வந்து ஒரு தடை இல்லை அப்படிங்கிறதையும், 60 வயசு 65 வயசு 68 வயசில் இவங்கெல்லாம் பாஸ் பண்ணல, 20 வயசு 19 வயசு நேரங்க நாம் ஏன் பாஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதான் நான் சொல்லக்கூடிய கருத்து. அதனால் தொடர்ந்து முயற்சிங்க, எக்காரணத்தை கொண்டு விபரீதமான முடிவு எடுத்துறாதீங்க. சப்போஸ் இந்த வருஷம் கிடைக்காட்டினா கூட அடுத்த வருஷமும் எழுதுங்க. எப்பயுமே வந்து தேர்வு வந்து கடினமாக இருந்தாலும், கடந்த 2024 காட்டில் 2025 கடினமாக இருந்தாலும் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, தயாராகிறவங்க, ரிப்பீட்டர்ஸு, எத்தனை வருஷம் நீங்கள் வந்து படிக்கிறீங்க அவங்க தான் வந்து உள்ளே போக முடிய, ஆகாத அன்குவாலிஃபைடு பர்சன்ஸ் உள்ளே போகிறது கிடையாது. அதனால் மாணவ செல்வங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே கருத்து, தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த சமூகத்தை கண்டு என்றைக்குமே வந்து பயப்படாதீங்க. சமூகம் வந்து எப்பயுமே உங்களை கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்கெல்லாம் நீங்கள் குரல் கொடுக்காதீங்க. வருஷம் போதேம்பாங்க, வயசு போதேம்பாங்க, நாட்கள் போதேம்பாங்க, அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. சீக்கிரமாக காலேஜ் முடிச்சுட்டு வெளியில் நீங்கள் வந்து இப்போ ஒரு 2 வருஷம் நீட்டு தயாராகிறீங்க, உங்களால் கிளியர் பண்ண முடியல, உடனே ஒரு பிஇஓ அல்லது ஒரு ஆர்ட்ஸோ படித்து முடிச்சுட்டு திருப்பி உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியும். நீங்கள் வந்து இன்ஜினியரிங் படிச்சிங்க அப்படின்னா காலேஜில் படிக்கையிலே உங்களுக்கு வந்து ஒரு கேம்பஸ் கிடச்சி அது விருப்பமான ஒரு கம்பெனியாக இருந்து அந்த கம்பெனி அந்த கோர் செக்டாரில் உங்களுக்கு தெரிந்த, அதாவது நியர்பை ஸ்டேஷன், அதாவது ஊரில் வேலை கிடச்சி அதேமாதிரி அந்த வேலை உங்களுக்கு பிடிச்சி அதில் நீங்கள் கண்டினியூ பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறது வரும். இப்போ காலேஜில் படிக்கையிலே அந்த 4வது வருஷம் படிக்கையிலே வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து என்ன செய்வாங்க, நேம் சேக்கு சில கம்பெனியில் கூப்பிட்டு வந்து எடுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வேலை பிடிக்காமல் வேலையை விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தேடுறதுங்கிறதெல்லாம் நிறையா நடக்குது. அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. அதே மாதிரி ஆர்ட்ஸ் படித்தாலும் சரி, நீங்கள் வந்து எங்கே போனாலும் ஒரு தேர்வு எழுதாமல், காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதாமல் உங்களால் என்ன செய்ய முடியாது, நீங்கள் அடுத்த லைஃப்பில் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியாது. அதனால் அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் சார் 1 இயர் 2 இயர்ஸ் நான் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணேன், கிடைக்கல நீட்டுக்கு அப்படின்னா கூட அடுத்த வருஷம் கூட கண்டிப்பாக என்ன செய்யுங்க, தயாராகி எழுதி கிளியர் பண்ணிடுங்க. அதனால் இவங்களுடைய இந்த பாஸ் பண்ணவங்க இந்த 25 பேர் 35 வயசுக்கு மேலே உள்ளவங்க, குறிப்பாக 65 வயசு 67 வயசு 68 வயசு இவங்களாம் வந்து இந்த வயதான காலத்திலே கூட பாஸ் பண்ணல, நம்மளால் ஏன் வந்து இந்த யங் பிரெயின் நம்மளால் ஏன் பாஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள், தொடர்ந்து தயாராகும், கண்டிப்பாக மருத்துவராகும். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.